வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல உறவு சங்கம் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் நல வாழ்வு சங்கம். இதில் டோட்டலாக 11 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, கல்வி தகுதி என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ லாஸ்ட் டேட் இந்த மாதம் 28/08/2026. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட். நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துடலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய போஸ்டிங் உடனே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வேலை பார்க்க போகிற இடத்தோட நேம் DEIC TKMCH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அப்ளை பண்ணுங்கள். சேலரி 23,000 கொடுப்பாங்க. ஸோ 40 வயசு, அதாவது 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியும் இந்த வேலை வாய்ப்புக்கு. இரண்டாவதாக நம்ம பார்க்குறது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட். ஸோ இது உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டியில் தான் இருக்கும். ஸோ இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ இன் ட்ரைனிங் யூத் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டட் ஃப்ரம் RCA. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது யூத் ஹியரிங் எம்பைடு சில்ட்ரன் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதாவது ட்ரைனிங்கை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ஹியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேலை பார்த்துருக்கணும். சேலரி 20,000 கொடுப்பாங்க. SC/STக்கு 37 வயசு, BC MBC DNCக்கு 34, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OCக்கு 32. சரியா, இதுதான் வயது வரம்பு, இந்த வேலைக்கான வயது வரம்பு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குவாலிட்டி மேனேஜர். ஸோ இது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு வேலை இருக்கும். மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் இதில் முடிச்சிருக்கணும். ஒன்லி ரெகுலர் கோர்சஸ் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் கரஸில் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கக்கூடாது, ஆன்லைன்லேயும் முடிச்சிருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் ஸோ நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ் இந்த பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவில் அதுக்கும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷல் பி கிவ் டு கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் கேர் குவாலிட்டி ஆஃப் ஃபார்மல் குவாலிட்டி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு பொறுத்தளவில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். சேலரி 60,000 கொடுப்பாங்க. ஸோ அப் டு 45 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ UHWC கேட்வெல் காலனி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ நீங்கள் MBBS டிகிரி, ஸோ MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி 63,000 கொடுப்பாங்க. ஸோ பணி நியமன தேதியில் 40 வயதிற்கு கீழ் உள்ளவங்க, ஸோ 40 வயசு, ஓகேவா, 40 வயசுக்கு கீழ் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ MLHP. ஸோ இந்த ஜாபுக்கு
செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 21,000 சேலரி கிடைக்கும். 50 வயசு, ஸோ அதாவது 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் அசிஸ்டண்ட் இது புதுக்கோட்டையில் உங்களுக்கு வேலை இருக்கும். 10th பாஸ் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டண்டிங்க டென்டல் சர்ஜன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டென்டல் சர்ஜனாக இருந்தால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். 16,000 ரூபா சேலரி கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 37, பிசி எம்பிசிக்கு 34, ஓசிக்கு 32. இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ அடுத்ததான் RMNCH கவுன்சிலர். ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கோம். ஸோ சோசியல் ஒர்க், ஸோ அதை பொறுத்தளவில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1-2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சேலரி 21,000 கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசு, பிசி எம்பிசிக்கு 34, ஸோ ஓசிக்கு 32 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் வேன் கிளீனர். ஸோ இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ 11,000 சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ 18லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி வேலை தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான டிகிரிகள் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, டிகிரிகள் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 17,500 தான் சேலரி வந்து கொடுக்குறாங்க. நோ எக்ஸீடிங் 35 இயர்ஸ். ஓகேவா, 30 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. ஸோ 35 இந்த லிமிட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட், ஸோ இதுக்கு வந்து எம்எஸ்சி இன் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கணும். ஸோ 1 to 3 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். கிளினிக்கல் ஆர் பப்ளிக் ஹெல்த் லேபரட்டரி. குறைந்தபட்சம் வந்து 40 வயதுலேருந்து 62 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். கடைசியாக பார்க்குறது டிரைவர். ஸோ இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு முடித்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ஹெவி டிரைவிங் லைசன்ஸு நீங்கள் வந்து வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். சேலரி 17,500 வந்து கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் 18லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழில் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களோட பேரை வந்து தமிழில் கிளியராக கொடுத்துக்கங்க இந்த இடத்துல. ஸோ அப்புறம் விண்ணப்பதாரர் பேர் இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர், தற்காலிக முகவரி, நீங்கள் கரண்டாக இருக்கீங்கள்ல அந்த முகவரி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக உங்களோட நிரந்தர முகவரி. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கியிருப்பீங்க, ஸோ அதுதான் தற்காலிக முகவரி. வேற எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நிரந்தர முகவரி கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ அதற்கான அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா, அது எந்த இதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டாக இருக்கலாம். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணலாம். பிறந்த வயது, தேதி. ஓகே, இப்போ பிறந்தீங்க, உங்களுடைய ஏஜ் என்ன, ஜாதி, மதம், அதாவது உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கீங்க. தாய்மொழி தமிழில் தேர்ச்சி, ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். தாய்மொழி தமிழில் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்கங்க. கல்வி தகுதி விவரத்தை நீங்கள் கொடுக்கணும். இல்லை எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the course must have been approved by மெடிக்கல் காலேஜ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க கல்வி தகுதி கொடுக்கும்போது கொடுக்கணும். தமிழ்நாடு மருத்துவ குழுமத்தில் பதிவு செய்த பதிவு எண் விவரம், பதிவுத்தல் விவரம். ஸோ தமிழ்நாடு மருத்துவ இதில் வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும். ஸோ அதற்கான விவரங்களை கொடுக்கணும். ஸோ எம்பிபிஎஸ்ஸில் பெற்ற மதிப்பெண், அதோட பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க், எவ்வளோ பர்சன்டேஜ், பதிவு காலாவதியாகும் நாள், ஸோ எக்ஸ்பிரி டேட் வந்து கொடுத்துக்கணும். முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து கொடுக்கணும். முன் அனுபவம் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, கோவிடு பெருந்தொற்று
படுகளில் பணியாற்றியிருப்பேன் அது விவரம். ஸோ கொரோனாவில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட விவரம் வந்து கொடுக்கலாம். ஃபைனலாக இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுருங்க. விண்ணப்பதாரின் கையை போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் மஸ்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். 10th +2 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அதோட டிகிரி சர்டிஃபிகேட், எம்பிபிஎஸ் மார்க் ஷீட் வந்து இருக்கணும். இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஸோ ஏதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். ஸோ எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் ஸோ அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். ஸோ முகவரிக்கான ஆதாரம், ஸோ அதாவது நீங்கள் இருக்க இடத்துக்கான ஆதார் கார்டு, இருப்பிடச் சான்று ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நன்னடத்தை சான்று அறிவிப்பு தேதிக்கு முன் 3 மாதங்களுக்குள் ஸோ நன்னடத்தை சான்று நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அதாவது அது கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் அந்த டேட், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 3 மாதம் வர மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. ஆகஸ்ட் 14 போட்டிருக்காங்க. அதுலேருந்து 3 மாதம் வர மாதிரி சர்டிஃபிகேட் கொடுங்க. துறையில் இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலர், சரிங்களா? மாவட்ட அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ முன்னுரிமை இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது மாற்றுத்திறனாளியாக